இன்றும் கூட தேவன் மனிதனுக்கு அனுமதிக்கிற சோதனைகளை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். திரும்ப சொல்கிறேன், தேவன் மனிதனுக்கு அனுமதிக்கிற சோதனைகள் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நமக்கு நல்லா தெரியும், ஆதாமுக்கு ஒரு சோதனை, இந்த மரமா அந்த மரமா, அதாவது கர்த்தருடைய அந்த ஜீவ விருட்சமா, பிசாசுடைய மரணத்துக்கு ஏதுவான நரகத்துக்கு ஏதுவான அந்த விருட்சமா, எது வேணும்? அதில் அந்த நரகத்துக்கு ஏதுவான அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் ரொம்ப அட்ராக்டிவாக நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அதில் போய் விழுந்துட்டாங்க. விழாமல் இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? ஜீவ விருட்சத்தில் கனி புசிச்சிருந்தா சதா காலமும் மனுஷன் சிருஷ்டிக்கப்படும்போது சாகிறதுக்காக உண்டாக்கப்படலை. ஆனால் ஒரு சாய்ஸ், நீ சதா காலம் உயிரோட இருக்கணுமா இல்லை சதா காலம் நரகம் போகணுமா, அந்த சாய்ஸ், அதற்கான சோதனை அங்கே வைக்கப்பட்டது. இவன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சிருக்கணும்ல. நான் சமயத்தில் நினைப்பேன், அது மரணத்துக்கு ஏதுவான சமாச்சாரம். முதல்ல ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சு முதல்ல இதை நான் கணக்கு பண்ணிடுவோம். அப்போ ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சாக்க அதுக்கப்புறமா அதை பற்றி என்னென்னு கவனிக்கலான்னு யோசிச்சிருக்கக்கூடாதா அப்படி கூட யோசிப்பேன் நான். ஆனால் சோதனையில் லெஃப்டாக ரைட்டாக மட்டும்தான். அவன் அது ரொம்ப அழகாக இருந்திருக்குது, அது அவனுக்கு பிரியமாக இருந்திருக்குது. ஏவாளுக்கு பார்க்க நல்லா இன்பமானதாக இருந்துச்சான், அது இச்சிக்கப்படத்தக்கதாக இருந்துச்சான், அழகானதாக இருந்துச்சான். அப்படியெல்லாம் சொல்லிட்டு அவன் சாப்பிட்டான்னு சொல்லி பார்க்குறான். அது அந்த அட்ராக்ஷன். பொதுவாக வாலிப பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட வயது வரும்போது அது வரைக்கும் சகோதர சகோதரிகள்கிட்டயே ரொம்ப பழகினவங்க இப்போ அடுத்த செக்ஸு, பையன் பொண்ணை அதிகமாக விரும்புகிறான், பொண்ணு பையனை அதிகமாக விரும்புது. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அது ஒரு லெவலில் இச்சையாக மாறி அது என்ன பண்ணிடுறாங்க, இந்த பையன் இல்லைன்னா செத்து போயிடுவேன், இல்லை இந்த பொண்ணு இல்லைன்னா செத்து போயிடுவேன்ற அளவுக்கு. அதாவது அந்த சின்ன வயசில் பெற்றோருடைய அந்த ஆலோசனையெல்லாம் கேட்டு இந்த உலகத்தில் இருக்க மற்ற எல்லா பிரச்சனைகளிலேருந்து தப்பணும்னு சொல்லி பெற்றோருடைய புத்திமதியை கேட்கறது தான் நல்லது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போனோம்னா எந்த புத்திமதியும் அவங்க ஏற்றுக்கொள்ள முடியலை. யார் சொன்னாலும் அதெல்லாம் முடியாது அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க போய் அந்த கல்யாணத்தை கூட பண்ணுவாங்க. பின்னாடியே தற்கொலை பண்ணிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, பார்த்தீங்களா? அப்போ ஆரம்பத்தில் இச்சை தான் வேலை பார்த்துருக்கே ஒழிய அன்பு வேலை பார்க்கல. அன்பினாலேயா அல்லது இச்சையினாலேயா? அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அந்த அன்பினால் இல்லை, இச்சையினால் அவங்க போய் லவ் பண்ணுறேன்னு போய் காரியத்தை செஞ்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடைசிக்கு சமுதாயம் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குதுன்னு சொல்லி போய் தற்கொலை பண்ணிடுறாங்க. அப்போ அந்த இடத்துல இந்த கல்யாண காலங்களில் இந்த பையனோ பொண்ணோ ரொம்ப கவனமாக பெற்றோருடைய ஆலோசனையை கேட்டு அவங்க சொல்கிற மாதிரி பொண்ணு மாப்பிள்ளையாக கல்யாணம் பண்ணால் அவங்க வாழ்க்கையில் பிற்காலங்களில் வரக்கூடிய எவ்வளவோ சிரமங்களிலிருந்து பிரச்சனைகளிலிருந்து தப்பு வைக்கப்படுகிறார்கள். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறது பாவம் இல்லை, ஆனால் முட்டாள்தனமான கல்யாணங்கள் மரணத்துக்கு ஏதுவான தற்கொலைக்கு ஏதுவான அந்த பிரச்சனைகளை உண்டு பண்ணிடுதே. அப்போ அதிலெல்லாம் நம்ம கவனிக்கணும். அது விசேஷமாக என்னன்னு கேட்டால், எந்த ஒரு சோதனையும் இது கர்த்தருக்குரியதா பிசாசுக்குரியதா அப்படின்னு பார்க்க சொல்கிறாரு. தேவனுக்கு ஏற்றதுனாக்க நம்ம தைரியமாக முன்னேறலாம். ஆனால் இது நம்மையே கவுத்து போடக்கூடிய சோதனையாக வருது அப்படிங்கிறப்ப அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி தான் அதை முடிக்கணும். இப்படி சோதனைகள் பற்றி இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற சில வார்த்தைகளை நீங்கள் கவனிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் வாசிக்கிறேன், 5ம் 6ம். நீங்கள் விசுவாசமுள்ளவர்களோவென்று உங்களை நீங்கள் தானே சோதித்து அறியுங்கள். ஏதோ சாதாரணமாக தெரியுது, ஆனால் விளங்காத மாதிரியும் தெரியுது, ஆனால் விளங்கணும். நீங்கள் விசுவாசமுள்ளவர்களோவென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள்.
செல்ஃப் இன்வென்ட்ரி, நம்மை நாமே பரிசோதித்து பார்க்கிறது. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று நீங்கள் அறியீர்களா? தெரியாதா உனக்கு? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள். இந்த மாதிரி ரொம்ப சிக்கலானதாக தெரியுது. இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறது தெரியாதா அப்படின்னு கேட்டுட்டு அடுத்த வார்த்தையில் நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள். பரீட்சைக்கு நில்லாதவர்கள்னால் பரீட்சையெல்லாம் சரி எழுதலான்னு சொல்லி பணமெல்லாம் காட்டினேன், ஆனால் பரீட்சைக்கு போகிறப்ப எனக்குள்ளே ஒன்றும் தெம்பு இல்லைங்க, நான் பரீட்சை எழுதலை அப்படின்னு விட்டுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போ பரீட்சைக்கு நில்லாதவர்கள், அந்த பரீட்சை எழுத மாட்டேன்றவங்க, அதுக்கு ரெடியாக வர்றாங்க ஆனால் படித்து ரெடி ஆகலை, அதனால் இந்த தடவை வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணுறாங்க. அதுபோல் நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் உங்களுக்குள்ளே இயேசு இல்லைன்னு நினைப்பீங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற எல்லாருக்குள்ளும் இயேசு இருக்கிறார். ஹலோ, ரட்சிக்கப்பட்டிருக்கிற எல்லாருக்குள்ளே இயேசு இருக்கிறார். இப்போ நான் இன்றைக்கி சத்தா பரலோகம் போவேன் அப்படி சொல்கிறீங்களே, இயேசு எனக்குள்ளே இருக்கிறாரு, பிதாவாகிய தேவன் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் அப்படி சொல்கிறீங்களே, எந்த தைரியத்தில்? இருதயத்தில் ஒரு உணர்வு, கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறாரு, என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்குது, பரிசுத்த ஆவியினால் என்னை முத்திரையிட்டிருக்கிறாரு, இப்போ விட்டால் கூட நான் பரலோகம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் இந்த சோதனை மேலிட்டு வரும்போது, நமக்கு அந்த ஆசை இச்சைகள்லாம் வரும்போது உள்ளே இயேசு இருக்கிறது கூட ஒரு மாதிரி அப்படியே மறைஞ்ச மாதிரி இருக்குது. எனக்கு துணைக்கு இல்லையே ஒருத்தர் இந்த இச்சையிலேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு கூட சிலர் ஜெபம் கூட பண்ணுறதில்ல. இதுதான் அங்கே எழுதியிருக்கு, நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள். என்னத்தை? நீங்கள் விசுவாசமுள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார்கள் தெரியாதா உனக்கு? ஆனால் நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள். இந்த சோதனையை நான் ஜெயிக்க விரும்பலை, இது பரீட்சையாக இருக்குது, எனக்கு இந்த பரீட்சையே வேண்டாம், பரீட்சையே வேண்டாங்கிற ஆள் இருதயத்தில் இயேசு இருக்கிறாருன்னு கூட உணர முடியாத லெவலில் இருக்கிறானா. நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல என்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். நாங்களோ, பவுல் சொல்கிறான், நீங்கள் கொரிந்து சபை மக்களை பார்த்து என்ன சொன்னான்? இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள். இயேசு வேணுமா, இந்த உலகம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வம்பு பண்ணிக்கிட்டோ அல்லது இச்சையை கொடுத்தோ சோதனைக்குள்ளே உள்ளாக்கும்போது இப்போ இயேசு வேணும்னு நிற்கணும். ஆனால் இந்த சோதனை அவன் கொடுக்குற காரியம், அந்த பழம் அதை தின்னா நல்லா இருக்குது, இந்த பொண்ணு அழகாக இருக்கா, அது என்னுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப இன்பமாக இருக்கும் அப்படின்னு இந்த பொண்ணை அல்லது பையனை அதை பற்றி மட்டும் நினச்சிக்கிட்டு மற்ற பெற்றோரோ மற்ற நண்பர்களோ கொடுக்குற எந்த ஆலோசனையும் பற்றி கவலைப்படாமல் இந்த பொண்ணு அல்லது இந்த பையன் கிடச்சா போதும்னு அப்படி நினைக்கிற போது கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறதெல்லாம் அந்த உணர்வு இல்லாமல் போயிடுது. அதுதான் அப்படி சொல்லியிருக்கு, நீங்கள் பரீட்சைக்கு இல்லாதவர்களாக இருந்தால் இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் அறிய மாட்டீங்க. ஆனால் நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதாவது நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல, எந்த சமயத்தில் என்ன பரீட்சை வந்தாலும் ஸ்டாண்ட் பண்ணுவோம், அந்த சோதனையில் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்ல வர்றான். கர்த்தருடைய ஜெபத்தில் அவர் ஜெபம் சொல்லி கொடுக்கும்போது அந்த வசனத்தை வேணால் உங்களுக்கு வாசிச்சிட்றேன். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் வாசிக்கிறேன். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அடுத்த வரியை கவனிங்க, எங்களை சோதனைக்குட்படா பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல், நாங்கள் சோதனையில் தோற்று போகக்கூடாது,
நாங்கள் எங்களுக்கு வர்ற சோதனையில் தோற்று போயிடக்கூடாது, எங்களை தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும் அப்படின்னு ஒரு ஜெபம் இயேசுவே சொல்லி கொடுக்குறார். அப்படி என்னென்னா சோதனைகள் வருகிறது, அது தீமையானவைகள், அதில் நாங்கள் மாட்டிக்கிறாதபடி எங்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு சோதனையிலையும் வர்ற காலங்களில் எங்களுக்கு நீர் கூட இருந்து உதவி செய்யணும்னு அந்த ஜெபத்தை இயேசுவே சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் நாம் சோதனையில் விழுகிறதா இல்லையாங்கிறத பற்றி கவலை இல்லை, எனக்கு அது வேணும் அப்படி தீர்மானித்தா பிசாசு கொடுக்குற அந்த காரியம் வேணும், அவன் ஆசை காட்டுற அந்த காரியம் வேணும், அவன் இச்சை அந்த காரியம் காட்டுறான்னு அது எனக்கு வேணும், இந்த பொண்ணு தான் வேணும், இந்த மாப்பிள்ளை தான் வேணும், யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு இச்சைக்குள்ளே போகும்போது உள்ளுக்கு இயேசு அவன் இருதயத்துக்குள்ளே இருக்கிறத கூட அதை உணர முடியாமல் போகிறான். ஆனால் பரீட்சைக்கு நிற்கிறவர்களாக இருந்தால் நன்மையானதாக எடுத்துக்கிடுவேன், பிசாசோட தான் தூக்கி எறிவேன் அப்படிங்கிற அந்த தீர்மானத்தோடு கூட அவனுக்கு வருகிற சோதனைகளை சந்திக்கக்கூடிய ஆளாக இருந்தால் அவன் ஜெயித்து கொண்டே போவான், அவன் கர்த்தருக்குள்ளே வளர்ந்து கொண்டே போவான், அவன் வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமாக அவன் நடப்பான். அதுதானே கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா காலகட்டங்களிலும் சோதனைகள் வருகின்றன, டெய்லி வர்ற சோதனைகளும் இருக்குது, அது சில்லறையாகிட்டான். ஆனால் சில குறிப்பிட்ட சமயத்தில் விசேஷமான சோதனைகள் ஏதோ ஒன்று வருதே, நான் துணிகரமான பாவங்களுக்கு இடம் கொடாமல் கர்த்தரனை காப்பாற்றி கொள்ளும்னு தாவீது ஒரு இடத்துல ஜெபம் பண்ணுறான். துணிகரமான பாவத்துக்கு நான் இடம் கொடாமல் என்னை காப்பாற்றிக்கங்க அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறான். அப்போ ஏதோ பெரிய ஒரு ஆபத்து வருது. இயேசுவை பொறுத்த வரைக்கும் அங்கே சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் சொல்கிறார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான் அப்படி சொல்கிறாரு. அப்புறம் இயேசு ஞானஸ்நானம் எடுத்தவுடனே பரிசுத்த ஆவியை பெற்றாரே, எதுக்கு நேராக பரிசுத்த ஆவியானவரே கொண்டு போய் பிசாசுக்கிட்ட விடுறாரு, நீ சோதிச்சுக்கடா, தேவனுடைய குமாரன் இவர், என்ன சோதனையும் பண்ணணுமோ சோதிச்சுக்க அப்படின்னு கொண்டு போய் அந்த பிசாசுக்கிட்ட விட்டுட்டு வர்றாரு. நம்ம என்ன சொல்லுவோம், ஐயோ எங்களை கொண்டு போய் கர்த்தர் பிசாசுக்கிட்ட விடுவார் அப்படின்னா, ஏன் இன்றைக்கி நம்ம எல்லாருக்குள்ளேயும் நம்மளை கொண்டு போய் எல்லாம் விட வேண்டியதில்லை, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அங்கே வருகின்றன, ஒவ்வொரு நாளும் வருகின்றன. அங்கே இயேசுவானவர் அப்படி ஏன் அங்கே ஆவியானவர் கொண்டு போய் விட்டாராம், ஏய் தேவனுடைய குமாரன்டா இவரை பாவம் செய்ய வச்சு பாரு அப்படின்னு ஒரு சவால் விட்டுட்டு வந்திருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். பிசாசுக்கிட்ட தேவனுடைய குமாரன் தான் கொண்டு வந்து ஓக்கிட்ட விட்டுட்டேன் நான், நீ என்னத்தை பாவத்தை செய்ய வைக்கிறியோ, என்ன சோதிக்கணும்னு நினைக்கிற, சோதிச்சு பாருங்க, பார்த்துக்க, நீ பாவம் செய்ய வச்சிருவியோ அப்படின்னு சொல்லி வச்சுக்கடா பாருடா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வர்றாரு. அது மாதிரி தான் நம்மக்கிட்டையும் சில சோதனைகள் வரும்போது, என் பிள்ளை நீ பாவம் செய்ய வச்சிருவியோ அப்படி சொல்லிக்கிட்டு தான் அந்த சோதனையை உங்கள்கிட்ட கர்த்தரை அனுமதிக்கிறாரு. இப்பொழுது நீங்கள் எந்த சோதனையில் இருந்தாலும் இது வினோதமாக ஒரு எதிர்பாராத விதத்தில் என்னமோலாம் ஒன்றும் நடந்துடல. கர்த்தருக்கு தெரியும், உங்களுக்கும் அது தெரியும், சோதனை வந்திருக்குது, இதில் நம்ம ஜெயிக்கணும், நம்ம கர்த்தருடைய சைடில் உறுதியாக நிற்கணும், இயேசுவின் நாமத்தினால் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு நீங்கள் தீர்மானிக்கணும். இந்த தீர்மானம் எடுத்த உடனே பிசாசுக்கு தெரியும், இன்னுமே இங்கே நின்று பிரயோஜனம் இல்லை, இவங்க நம்ம பேசுகிறத கேட்க மாட்டேன்னு தீர்மானிச்சிட்டாங்க, அதனால் இன்னுமே இங்கே நின்று பிரயோஜனம் இல்லை, நம்ம போய் வேற ஆளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு இடத்த காலி பண்ணுறான். இயேசு அந்த 3 சோதனைகளை ஜெயித்த உடனே பிசாசை அவர் போயிட்டான்ல எழுதியிருக்கு. அப்புறம் அப்போக்கப்போ அங்கே வருவான், அது வேறு. ஆனால் ஒவ்வொரு சமயத்துலேயும் வருகிற சோதனையில் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாரு. உங்களுக்கு ஜெயம் கொடுக்க முடியா, நல்ல ஆலோசனை கொடுக்க முடியா, எங்கேயோ ஒரு இடத்துல கிடங்குல மாட்டிக்கிட்டால் கூட தூக்கி விடுறதுக்கு, காப்பாற்றுறதுக்கு அவர் அங்கே இருக்கிறாரு. அதாவது என்னை கேட்டால், நீ கிடங்குல விழாதபடிக்கு காப்பாற்றுறதுக்கே அங்கே இருக்கிறாரு. அதான சோதனையில் விழுகாமல் காப்பாற்றுறது. அப்போ இந்த கிடங்குல விழாதபடிக்கு காப்பாற்றுறது கர்த்தர் கூட இருக்கிறாரு. அவருடைய சத்தத்தை கவனி, இயேசுவோடு கூட நட. அப்போ இப்படி பரீட்சைக்கு நிற்கிறது, பரீட்சைக்கு நில்லாதது. பவுல் சொல்கிறான், நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல, எந்த சோதனை வந்தாலும் நாங்கள் நிற்கிறோம், அது எந்த விதத்தில் வந்தாலும் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு. இன்றைக்கு நாமும் அப்படிப்பட்ட மனநிலை உடையவர்களாக, எந்த மாதிரியான சோதனை யார் மூலமாக வந்தாலும், அது மனிதர்கள் மூலமாக வந்தாலும்,
அல்லது நேரடியாக பிசாசு மூலமாக வந்தாலும் எந்த ரூபத்தில் வந்தாலும் நான் இயேசுவின் நாமத்தினாலே அந்த பிசாசுக்கு அந்த சோதனைக்கு எதிர்த்து நிற்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஜெயிச்சிட்டீங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று எழுதியிருக்கிறது. அதனால் பிசாசுக்கு எதிர்த்து நிற்போமாக, ஜெயம் எடுப்போமாக. இந்த இடத்துல எழுதியிருக்கிறபடி எந்த மாதிரியான சூழ்நிலை எப்போ வந்தாலும், எந்த சோதனைகள் வந்தாலும், நாங்கள் சோதனை கண்டு பயந்து ஓடுற ஆளுகளில் சோதனையில் ஜெயிப்போம். ஐயோ பிசாசு வருது ஏவி விட்டேன் அப்படியெல்லாம் சொல்லி நாங்கள் ஒன்றும் பயந்துக்கிட்டு இருக்க போகிறதில்ல. இந்த பிசாசு மட்டும் இல்லை, இன்னும் வேறு எந்த பிசாசு ஏவி விட்டாலும் சரி, அந்த லூசிபரே வந்தாலும் சரி, அவன் வகையரா கூட எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்தாலும் சரி, வரட்டும். என்ன செய்வேன்? அவன் வந்து முன்னாடி நின்றுக்கிட்டு அது இது வேடிக்கை தான் காட்டலாமே ஒழிய உங்களை பிடிச்சி இழுத்துட்டு போகலாம் முடியாது. நாமளே அனுமதித்தால் ஒழிய பிசாசு நம்ம மேலே கை வைக்க முடியாது. எஸ் நோ அத்தாரிட்டி. அதனால தான் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றிக்கிட்டு இருக்கிறானா. ஏன்டா சுற்றுறான்னா கை வைக்க முடியல, உங்கள் மேலே கை வைக்க முடியாது. நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்தா அல்லது இணங்குனா, பிசாசு சொல்கிற காரியத்தில் ஆசைப்பட்டா, அப்புறம் மெதுவாக வந்து உங்களை குறவலையை பிடிச்சிடலாம். ஆனால் நீங்கள் இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்கள், ஒன்றும் பாய்ச்சா பழிக்க மாட்டேங்குது, சரி சுற்றி வருவோம், ஏதோ இன்றைக்கி போயிட்டு வரலாம், நாளைக்கு வரலாம், அப்படி தான் வர அப்படியே ஒன்றும் முடியலையா, சரி போ இவனை விட்டு வேற ஆள்கிட்ட போகலாம் அப்படின்னு நான் முடிவெடுப்பான். அதனால் கர்த்தருக்குள்ளே உறுதியாய் நில்லுங்கள். பரிசுத்த ஆவியானவர் பிசாசுக்கிட்ட இயேசுவை கொண்டு வந்து விட்டு ஒரு பாவம் செய்ய வச்சு பாருடா. அவன் சொல்கிறான், நான் ஆதாமை பாவம் செய்ய வச்சுட்டேன், இப்போ 2வது ஆதாமை போட்டு பார்த்துட்றேன் அப்படின்னு இவன் சொல்கிறான். ஆனால் நான் பார்த்துக்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி கொண்டு வந்து விடுறாரு. உங்களை பற்றியும் கர்த்தர் நம்பலாமா? எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பிசாசு கொடுக்குற சோதனையில் நீங்கள் விழாமல் இருப்பீங்கன்னு கர்த்தர் உங்களை எதிர்பார்க்கலாமா, நம்பலாமா? இந்த பிசாசை ஜெயிக்கிறதுக்கு ஏற்கனவே கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை பலனை கொடுத்துருக்கிறார். எப்பேற்பட்ட சோதனையாக இருந்தாலும் அந்த சோதனையை ஜெயிக்கிறதற்கு, அதில் சோதனை வருவதற்கு முன்பாகவே அதற்கான பலனையும் ஞானத்தையும் கொடுத்துருக்கிறார். அதை நினைத்து பாருங்கள். புருஷராயிருங்கள், தைரியமாயிருங்கள், சோதனை எதிர்த்து நில்லுங்கள். உங்களை கண்டு பிசாசு ஓடணும். இப்போ அவனை கண்டு நம்ம மிரண்டு போய் நிற்கிறத விட்டு நம்மளை கண்டு பிசாசு இப்போ ஓடணும். அப்படி ஆக்குங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஓகே, காட் பிளஸ் யூ.